ஒரு ப்ளவுஸில் ஆம்கோல் வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம முழிக்கக்கூடாது. ஸோ புதுசாக பார்க்குற பிகினர்ஸ்களுக்கெல்லாம் அது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ நார்மலாக வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு தான் இறக்க வச்சு நம்ம நார்மலாக வெட்டியிருக்கேன். சரிங்களா? இந்த 5.5 இன்ச்சிலேருந்து இப்போ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அகலமாக வந்து வெட்டிட்டேன்னு வைங்க. இந்த மாதிரி சில பேர் தப்பு பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போச்சு கிளாத்துன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். இப்போ இது 6.5 இன்ச்சு வளைவாயிடுச்சு. 5.5 இன்ச்சு இருந்தது 6.5 இன்ச்சாக நம்ம எக்ஸ்ட்ரா தெரியாமல் வெட்டிட்டோன்னு வைங்க. இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ பாருங்கள், இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து அந்த 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு எவ்வளோ இறக்கம் ஜாஸ்தியாக வெட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அது 1 இன்ச்சு இறக்கனால 1 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நெக்கு வந்து எனக்கு சிறுசாயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நெக் ஆல்ரெடி 7 இன்ச் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்குக்கு வந்து 1 இன்ச்சு இறக்கம் வச்சு நம்ம அதை வந்து வளைவாக வந்து பேக் நெக் வந்து வெட்டிக்கலாம். சரிங்களா? இது ஆல்ட்ரேஷனுக்காக தான் இது ஒரு டிப்ஸ் சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, புதுசாக பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம். இப்போ இந்த நெக்கு வந்து அழகாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் பண்ணிக்கங்க. லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ப்ளவுஸ்லேயும் சரி, சுடியிலையும் சரி, எதுனாலும். ஓகேங்களா? இப்போ இறக்கம் வந்து எவ்வளோன்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதுக்கு அடிஷ்னலாக துணி வச்சுக்கலாம்.